हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்து தயிர்ல ஊற வைக்க போறேன். அதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ண போறேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தயிர் பிடிக்காதவங்க தண்ணியில கூட நைட்டே ஊற வச்சிடுங்க. முன்ன நாள் நைட்டே ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் வந்து ஈஸியா குக் பண்ணிடலாம். ஜவ்வரிசி அளந்த கிளாஸ்லயே கொஞ்சமா பாசிப்பருப்பு, ஒரு 1/4 பதத்துக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வேக வச்சு நம்ம பலன்னு எடுத்து ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம முன்ன நாள் நைட்டு ஜவ்வரிசி ஊற வச்சுட்டோம்னா ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல குக் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி வச்சிருக்கேன். குட்டி குட்டிஸா கட் பண்ணி போட்டா குழந்தைங்களுக்கு கடிப்படும், அதனால கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. கிரவுண்ட் ஆயில் எடுத்துட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இப்போ ஒயிட் கலர்ல இருக்கு. அது கொஞ்சம் கிளாஸ் கலர்ல வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் அடுப்பு சிம்லயே வச்சு வறுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்பவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. அப்படியே ஸ்மாஷ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஜவ்வரிசி உப்புமான்னு சொல்றத விட பால் உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அப்பப்ப பார்த்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. நீங்க பால் உப்புமான்னு சொல்ற போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நல்ல கேட்சி வேர்டு. இப்ப நம்ம கொஞ்சமா எடுத்து சால்ட் சரியா போயிடுச்சுன்னு பாத்துக்கலாம். ஏன்னா வானலியில இருக்கிற போதே நம்ம பார்த்து போட்டாதான். கொஞ்சமா தேவைப்படுது, போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தேங்காய் துருவல் ஒரு மூடி எடுத்திருக்கேன். இந்த உப்புமாக்கு நீங்க கம்மியா கூட போட்டுக்கலாம். பாருங்க நல்லா பளபளன்னு இருக்கு. இதே மெத்தட் தாங்க, தண்ணியில ஊற வச்சாலும் இதே மெத்தட்ல செஞ்சுட்டு புளிப்புக்காக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லாஸ்டா இறக்குற போது. தயிர்ல நம்ம ஊற வச்சு செஞ்சா இதே ப்ராசஸ் தான். இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிடித்தமான பால் உப்புமா ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.